இப்போ உங்க கடைக்கோ உங்க ஆபீஸ்க்கோ இல்ல உங்க வீட்டுக்கோ சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடைக்கு நீங்க சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் 4G சிம் ஸ்லாட் கேமரா. இந்த கேமரால பாத்தீங்கன்னா சிம்மு பிளஸ் மெமரி கார்டு இது ரெண்டுமே அந்த கேமராக்குள்ளேயே வந்துடும். இப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிம்முக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ் மட்டும் பண்ணா கூட போதும். நீங்க ஒரு கேமரான்ற பட்சத்துக்கு இந்த கேமரா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க உங்க கடை கொஞ்சம் பெருசா இருக்கு, உங்க கடைக்கு 2 கேமரா போடணும்னு நினைச்சீங்கன்னா ஒய்ஃபை கேமராக்கு போகலாம். இந்த ஒய்ஃபை கேமராவோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு மோடம் சிம் ஸ்லாட் மோடம் ஒன்று போட்டுக்கணும். அந்த மோடத்துல இருந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஒய்ஃபை கேமரா ஒய்ஃபை ரிசீவ் பண்ணி அது உங்களுக்கு மொபைல்ல வியூ காமிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கேமரால பாத்தீங்கன்னா அந்த கேமராலேயே மெமரி கார்டு மட்டும் போடுற மாதிரி வரும். உங்க மோடத்துல சிம் கார்டு போட்டுக்கலாம். அந்த சிம் கார்டு போட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த கேமரா சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கேமரா நீங்க போட்டு அதோட அப்ளிகேஷனை நீங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்க மொபைல்ல நீங்க பாத்துக்கலாம். இல்ல நான் ரொம்ப பெரிய கடையா வச்சிருக்கேன், எனக்கு 4 கேமரா 5 கேமரா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிவிஆர் கான்செப்டுக்கு போகலாம். டிவிஆர் கான்செப்ட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேமரா அது டிவிஆரோட கனெக்ட் ஆகும். டிவிஆரோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கேபிள் ஒன்று போடுவோம், 3+1 கேபிள்னு சொல்லுவோம். அந்த கேபிள் போட்டு பிஎன்சி கனெக்ட் டிசி பின் போட்டு நம்ம கேமராவை ஆன் பண்ணிடுவோம். அந்த டிவிஆர் என்ன பண்ணும்னா, டிவிஆர் வீடியோவை அவுட்புட் பண்ணும். அந்த எப்படி அவுட் பண்ணும்னா, அந்த டிவிஆர்ல இருந்து ஒரு மானிட்டர் போட்டு மானிட்டர்ல நம்ம வியூ பார்த்துக்கலாம். இது லைவ் வியூ பார்க்குறதுக்கு. நீங்க ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த டிவிஆர்ல 500 ஜிபில இருந்து நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு 4 கேமரா போட போறீங்க. 4 கேமரா போடுறதுக்கு உங்களுக்கு 500 ஜிபி போட்டீங்கன்னா உங்களுக்கு 12 நாள் பேக்கப் நிற்கும். 12 நாள் போதும் அப்படின்ற பட்சத்துல நீங்க 500 ஜிபி போடலாம். இல்ல நான் கொஞ்சம் கூட நாள் வேணும்னீங்கன்னா 1 டிபி போடலாம். 1 டிபின்றது பாத்தீங்கன்னா ஒரு 22 இருந்து 24 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் நிற்கும். இது மாதிரி நீங்க போடுற ஹார்ட் டிஸ்கை பொறுத்து உங்களுக்கு அந்த கேமராவோட பேக்கப் உங்களுக்கு நிற்கும். அடுத்த கேமரா பாத்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நீங்க ஒரு கேமரா போட போறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க சோலார் கேமராவை யூஸ் பண்ணலாம். சோலார் கேமரா பாத்தீங்கன்னா அதுக்கு பவர் தேவைப்படாது. சோலார்ல இருந்து பவர் கன்சியூம் பண்ணிட்டு அது பேட்டரி பேக்கப்ல 24 ஹவர்ஸ் அந்த கேமரா ரன் ஆயிட்டு இருக்கும். இது சோலார் கேமரா. இல்ல எனக்கு சோலார் தேவையில்லை, எனக்கு அங்கேயே சைட்லயே பவர் இருக்கு அப்படின்னா அந்த பவர் யூஸ் பண்ணி 4G சிம் ஸ்லாட் கேமரான்னு சொல்லுவாங்க, அவுட்டோர் கேமரா. அந்த அவுட்டோர் கேமரா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். மொபைல்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். அதுல நீங்க ஒரு சிம் கார்டு மெமரி கார்டு போட்டீங்கன்னா மெமரி கார்டை சேவ் பண்றதுக்கு, சிம் கார்டு நீங்க அந்த லைவ் வியூ பாக்குறதுக்கும் பிளஸ் பிளே பேக் எடுத்து பாக்குறதுக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் டீட்டெயில் எதுவும் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் என்னோட கால் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி டவுட் வேணா கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா வேணும்னு நினைச்சீங்க நீங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேமரா வேணும்னு சொல்லுங்க. நான் ஒரு கொட்டேஷன் போட்டு அனுப்புறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நம்ம கொரியர் பண்ணனாலும் கொரியர் பண்ணி விட்டுறலாம். இல்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணனாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம்.